Hi guys, welcome to ROT Hackers. I'm going to teach you about registers, CPU registers. Why CPU registers? If you don't understand registers, you will never understand buffer overflow. You will never understand what hacking actually how works, and you will never write a shell code. And if anybody want the video in English, command English. I will post the English video in another channel because my English is not that much good. So I decided to post the Tamil video. Okay guys. அண்ட் தமிழ் வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ டுமாரோ 12:38 PM ஆகுது. இங்கே மேபி இந்தியாவில் என்ன டைம் எனக்கு சரியாக தெரில. ஸோ இங்கே ஒரு 3 o'clock ஆகும்போது நான் போஸ்ட் பண்ணிடுவேன் வீடியோவை. 3 or 4 o'clock நான் போஸ்ட் பண்ணிடுவேன். மேபி உங்களுக்கு நைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ எனிவே நீங்கள் வந்து இப்போது ரெஜிஸ்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு அப்படியே இதில் இருக்கிறத டேரெக்டாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கே ஒரு சில கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டை கூட உட்கார வச்சுருக்கேன். அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவன் வந்து அதை கேட்டுக்கிட்டு அவனுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற டவுட் கேட்பான். அவன் வந்து அது வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஐ எம் ரேகான். ஐ டீச் எக்ஸ்ப்ளாய் டெவலப்மெண்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் தமிமன். சாரி. ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் என்னன்னு சொல்கிறோம். இந்த சொல்கிறோம் ரெஜிஸ்டர் என்னடா? ரெஜிஸ்டர் சிபியூக்குள்ள இருக்கும். சரி, சிபியூக்குள்ள இருக்குது. ரெஜிஸ்டர்னா என்ன? அது ரேமோட ஃபாஸ்டா இருக்கும். சரி, அப்புறம் register is a tiny super fast storage location. அதுவும் ஒரு சிபியூக்குள்ள அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே ஸ்பீடான ஒரு விஷயம், எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? லாங் டேர்மாக கிடையாது, ஷார்ட் டேர்மா. ஓகேவா? இப்போ வந்து யுவர் பிரெயின் ஹேஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் மெமரி. உன் பிரெயின் இருக்குல்ல, அதுதான் ரெஜிஸ்டர். கரெக்ட் தான். ஷார்ட் டேர்ம்ல காலியாக போயிடும். அப்படி பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. 2 நாள் கூட, ஒரு நாள் நீ காலைல சொன்னால் நைட்டு மறந்துடுவேன். அந்த மாதிரி தான் ரெஜிஸ்டர் போடுது. ஓகேவா? லாங் டேர்ம் மெமரிங்கிறது வந்து ஹார்ட் டிரைவ். நீ பேப்பர் புக்கு எழுதி வைப்பேல, இதைத்தான் ஹார்ட் டிரைவ்னு சொல்றது. ஓகேவா? ரெஜிஸ்டர் வந்து ஃபாஸ்டஸ்ட் பிளேஸ்னு வச்சுக்கோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஏன்னா அது வந்து உன்னோட ப்ராசஸர்லேயே இன்பில்டாக இருக்குது. இப்போ சிபியூ வந்து மேக்ஸ் பண்ணுதோ, இல்லை டேட்டா வந்து மூவ் பண்ணுது, இல்லை ஏதோ டிசிஷன் எடுக்குது, இது எல்லாமே ரெஜிஸ்டர் மூலயமா தான் எடுக்கும். ஓகேவா? இப்போ நீ எதுக்காக ரெஜிஸ்டர்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ வந்து இப்போ அசம்பிளியில் ஒரு கோட் எழுதுற, நீ வந்து டைரக்டா சிபியூ கிட்ட பேசுறப்போ, ஓகேவா, நீ டைரக்டா சிபியூ கிட்ட பேசும்போது சிபியூ வந்து ரெஜிஸ்டரோட தான் ஒர்க் ஆகுது. அதனால உன்னால லோயஸ்ட் லெவல்ல மேனிபுலேட் பண்ண முடியும் டேட்டாவை. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு வந்து ஒரு லோயஸ்ட் லெவலில் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா நீ அதுக்கு ரெஜிஸ்டர் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்படி ப்ரோக்ராம் ரைட் பண்ணா ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். இப்படி எழுதுனா ஈஸியாக ஹேக் பண்ண முடியும்னு நான் சொல்லல. இதை நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹேக்கிங்னா என்னன்னு போங்கிறேன். புரியுதா? இப்படி பண்ணா உன்னையெல்லாம் ஹேக்கிங் வந்துடாது. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் ஹேக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதே தெரியும். எப்படி ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுங்கிறதே தெரியாம போய் ஹேக் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி? நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்ல. ஹவு டு ஹேக் கேமரா ஃபோன், ஹவு டு ஹேக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட். கடைசியில் பார்த்தா ஃபிஷிங்காக தான் எல்லாம் போய் நிற்கும். நான் பண்ணியிருக்கேன். இது பேர் ஹேக்கிங் கிடையாது. சரியா? அது என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் நீங்கள் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ஹேக்கிங்கே கிடையாது. ஸோ நான் வந்து
இந்த சீரிஸ் வந்து ஒரு 7 ஆர் 8 வீடியோஸ் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ம் யூடியூப்பில் ஹோம்ஒர்க் கொடுத்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ வேணா நான் கொடுத்து பார்க்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படியா? ம் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் கடைசியாக சொன்னதுக்கப்புறம் அதை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்லாம் இருக்கீங்களா, 10 நிமிஷத்தில் போயிட்டு எப்படி கேமரா ஆட் பண்ணலாம்னு பார்க்குறது, அவங்களுக்கான இந்த வீடியோ கிடையவே கிடையாது. அவங்களுக்காக இந்த வீடியோ கிடையவே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக டூ லேர்னர்ஸ் ஃபார் ஹூ வாண்ட்ஸ் டு லேர்ன் வாட் இஸ் கம்ப்யூட்டர் இஸ் ஆக்சுவலி. அண்ட் ஹேக்கிங் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோட் எழுதுறாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இது ஒரு 30 மினிட்ஸ் வரலாம், 50 மினிட்ஸ் வரலாம், இல்லை 1 ஹவர் வரலாம், எனக்கே தெரியாது. ஸோ 20 மினிட்ஸில் கூட முடிஞ்சாலும் முடியலாம். நான் எவ்வளோ சீக்கிரம் சொல்லணும்னோ அதை பொறுத்து. இப்போது நம்ம டாப்பிக்கில் போகலாம். 1970ல் ம் இன்டெல் வந்து 8086ங்கிறத கொண்டு வந்தான். அதுதான் 16 பிட். ஓகேவா? ஓகே. இந்த 16 பிட் வந்து 2 பைட்ஸ். 8 பிட்டுங்கிறது வந்து ம் 1 பைட். ம் ஓகேவா? இந்த ஏங்கிறத தான் நம்ம அக்குமுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர் இஸ் கால்ட் அஸ் ஏஎக்ஸ். ஓகேவா? இதில் தான் ப்ரோக்ராமர்ஸ் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக கோட்லாம் எழுதுறது. ஓகேவா? ம் இதுலனா இதை வச்சு எழுதுறது இல்லை, இதுக்காக எழுதுறது. ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து 1980ஸ்ல ம் இன்டெல் 808386 அப்படின்னு ஒன்று வந்துச்சு, 32 பிட். ம் ஓகேவா? இது வந்து 16 பிட்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகே. அதாவது 4 பிட், 4 பைட்ஸ். ஓகேவா? ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா 16 பிட்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷனுங்கிறப்போ எல்லாத்தையும் அதோட லார்ஜ் நம்பரை ரன் பண்ணுது. ஓகேவா? ஓகே. இப்போ 16 பிட் இருக்குல்ல, ம் 16 பிட்டுக்குன்னு ப்ரோக்ராம்ஸ் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. ம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. எப்படி ரன் பண்ணுவாங்க? அதான் இஎக்ஸ் வந்துருச்சு, 32 பிட்னு ஒன்று புதுசு வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க? ஏஎக்ஸில் தான் ரன் பண்ணிடணும். இஎக்ஸ் இஏஎக்ஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. அதாவது ரெண்டுமே இருக்கும். நீ ம் இப்போ வந்து 16 பிட்ல உள்ள ப்ரோக்ராமை ரன் பண்ற அப்படின்னா அது ஏஎக்ஸ்ல ரன் ஆகிரும். இதே 32 பிட்ல இருக்க ப்ரோக்ராம் அதில் கொண்டு வந்து ரன் பண்ற அப்படின்னா இஏஎக்ஸ்ல ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்படிதான் இது ரெண்டே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இதனால தான் இதுக்கு இஏஎக்ஸ்ங்கிற நேமே வந்துச்சு. ஓகேவா? ஓகே. இதுக்கு அடுத்து x86-64, அதாவது 64 பிட் எரா ஓகே. 2000ல. இங்கே தான் ரேக்ஸ்னு ஒருத்தன் வர்றான். ம் எல்லா வேலையும் இவன் பார்க்குறான். இவன் தான் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் வெர்ஷன். ஓகேவா? இப்படி எல்லா வேலையும் இவன் தான் பார்க்குறான் இப்போ. எல்லாத்தையும் பார்க்குறேன். ஓகேவா? இந்த ரேக்ஸுக்குள்ளே தான் ரேக்ஸுக்கு அடுத்து இப்போ நீ இப்போ கூட ஏஎக்ஸ் ரன் பண்ண அப்படின்னா இந்த ரேக்ஸில் வந்து ஏஎக்ஸும் இருக்கும், ம் ஏஎக்ஸும் இருக்கும், ஏஎல்லும் இருக்கும், ஏஹெச்சும் இருக்கும். ஓகேவா? அதான் என்ன சொல்கிறேன். அதுவும் ரேக்ஸு, இஏஎக்ஸ், ஏஎக்ஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் கிடையாது. ம் சேம் ரெஜிஸ்டர், ஆனால் வேற வேற வியூ பாயிண்ட். ஓகேவா? இது 64 பிட்டு, 32 பிட்டு, 16 பிட்டு இந்த மாதிரி. ஓகேவா? ம் நான் டயக்ராம் போட்டிருந்தேன், அதை அழிச்சிட்டேனே. சரி கூட பரவாயில்ல. இப்போ வந்து ஏஎக்ஸுக்கு அப்புறம் ஏஹெச்னு ஒருத்தர் இருக்கான், ஏஹெச்சுக்கு அப்புறம் ஏஎல்னு ஒருத்தர் இருக்கான். ம் இவன் வந்து 64 பிட்டில் போயிடுவான். ஓகேவா? ம் இவன் வந்து 32 பிட்டில் போயிடுவான். ஓகே. அவன் வந்து 16 பிட்டு, இவன் வந்து 8 பிட்டு, இவன் வந்து 8 பிட்டு. ஓகேவா? ஏஹெச் வந்து ம் ஹையர் 8 பிட் ஆஃப் ஹையர் 8 பிட் ஆஃப் ஏஎக்ஸ். ஓகேவா? ஓகே. இந்த ஏஎக்ஸ்ல இருக்க ஒரு ஹாஃப் தான் அவன். ஓகேவா? ஏஹெச்ங்கிறவன். ம் ஏஎல்ங்கிறவன் தான் லோவர் 8 பிட் ஆஃப் ஏஎக்ஸ். ஏஎக்ஸ். சரி, ஆமாம், ஏஎக்ஸ் ஹாஃப் ஆஃப். ஓகேவா? ம் இது லோவர் 16 பிட்ஸ் ஆஃப் ஆர்எக்ஸ்னு கூட போடலாம் இதில். ஸோ இதையும் போட்டுக்கலாம்.
lower 16 bit of racks தான் உனக்கு மேல இருக்கும். இது வந்து lower 32 bit of racks. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெக்ஸாடெசிமல் வச்சு சொல்லலாமா, இல்லை எப்படி சொல்லலாம்? இந்த இருக்க ஹெக்ஸாடெசிமல் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ மூவ் ரேக்ஸ் 0x11223344556688. ஓகேவா? இது வந்து ரேக்ஸ்ல வந்து லோட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 64. ஓகேவா? ரேக்ஸ்ல வந்து 64 பிட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஹெக்ஸாடெசிமல்ல இந்த மாதிரி காட்டும். பிட்ஸ்ல இது 64. இது வந்து பைட்டு 1 பைட்டு 2 பைட்டு 3 பைட்டு 4 பைட்டு 6 பைட்டு 7 பைட்டு 8 பைட். ஓகேவா? அந்த மாதிரி வரும். 64 8 பிட். ஆக்சுவலா 7 கரெக்ட் தான். 8 பிட்ஸ் 1 பைட்டு. ஓகேவா? இப்போ ரேக்ஸ்ல எல்லா 64 பிட்டுமே இருக்கும். அப்படிங்கிறப்போ இது நான் தெளிவா எழுதி காமிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி எழுந்து வச்சு குழப்பறதை விட்டுட்டு புதுசாக எழுதி காட்டிடுறேன். பெட்டர். இல்லை, இது நான் எழுதுனு குழம்பு தான் செய்யும். அதனால இதே சொல்லிடுறேன். இப்போ ரேக்ஸ்ல வந்து 64 பிட் இருக்கு. ஓகேவா? அதாவது 8 பைட். இது எல்லாத்தையும் இங்கே லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீ 32 பிட்டு கன்வெர்ட் பண்ற. அதாவது EAXக்கு உனக்கு வேணும் அப்படின்னா லோவர் 32 பிட். அப்படிங்கிறப்போ இந்த 55ல இருந்து 88 வரைக்கும் வரும். அதாவது 4 பைட்ஸ். ஓகேவா? இங்கிட்ட இருக்குது 4 பைட்ஸ். ஓகேவா? இப்போ AXங்கிறப்போ 16 பிட்டு. இந்த 2 4 6 8 2 4 8 பைட் 8 பைட்ஸ். இதுதான். இருடா அதான்டா நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன்டா. இதுக்கும் 0ல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ ரேக்ஸ் வந்து 8 பைட்ஸு 64 பிட்டு. ஓகேவா? இப்படி தான் லோட் ஆகும் ஆக்சுவலா. இதே EAXல லோட் பண்ற அப்படின்னா 32 பிட்டு தான். இதுல இருந்து 4 பைட் வந்து தனியா வந்துடும். அதாவது ரைட் சைட்ல இருந்து எடுக்கப்படுவாங்க. ஓகேவா? ரைட் சைட்ல இருந்து எடுக்கும்போது 88776655. ஓகேவா? இது வந்து EAXோட 32 பிட்டு. இதே AX அப்படிங்கிறப்போ லோவர் 16 பிட் ஆஃப் ரேக்ஸ். அப்ப 7788. ஓகேவா? 2 பைட் தானே. இதே AH அப்படிங்கிறப்போ ஹையர் 8 பிட் ஆஃப் AX. அப்போ 77. லோவருங்கிறப்போ ரைட் சைட்ல இருந்து வந்துடும். ஹையருங்கிறப்போ லெஃப்ட் சைட்ல இருந்து வந்துடும். ஆனா நம்மளுக்கு வந்து AH தான் ஹையர், அதாவது AXக்கு. AL வந்து லோவர் AXக்கு. ஓகேவா? இதுல 8 பிட்டுங்கிறப்போ ஹையர்ல 8 பிட்டுங்கிறப்போ 77, லோவர்ல 8 பிட்டுங்கிறப்போ 88. ஓகேவா? இப்படிதான் ஸ்டோர் ஆகும். என்னது? டேய், AXல தாண்டா ஹையர் இருக்கு. AH 8 பிட்னு. இப்போ இது எப்படி EAXல ஸ்டோர் ஆகுங்கிறத நான் காமிக்கிறேன். இதே EAXல வந்து நீ லோட் பண்ற மூவ் EAX 0x11223344 அப்படிங்கிறத நீ ஃபர்ஸ்ட் லோட் பண்ற EAXல. ஓகேவா? இது ரேக்ஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். அப்பர் 32 பிட்டும் 0வா மாறிடும். மிச்சதெல்லாம் நீ என்ன கொடுத்துருக்கியோ அது அப்படியே வந்துடும். இந்த 0s வந்து நான் கால்குலேட் பண்ணலாம் போல, சும்மா தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ யாரும் வந்து குறை சொல்லாதீங்க, இப்பயே சொல்லிட்டேன். இப்போ இது வந்து அப்பர் 32 பிட்ஸ் வந்து 0வா மாறிடும். மிச்சம் எல்லாம் EAXல என்ன வேல்யூ இருக்கோ அது காமிச்சிடும். இது எதுக்காக இப்படி வருது அப்படின்னா பக்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஓகேவா? இப்போ EAXல வந்து அது எப்படி இருக்கோ அப்படியே சேவ் ஆயிரும். AXங்கிறது வந்து லோவர் 16 பிட். ஸோ இதுல இருந்து 4 வந்துடும் தனியா. AHங்கிறது வந்து ஹையர் 8 பிட் ஆஃப் AX. இந்த மாதிரி இதெல்லாம் மாத்தி மாத்தி சேவ் ஆகிக்கிறோம். ஓகேவா?
இப்போ ஏஎக்ஸில் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா, ஏஎக்ஸில் நம்ம வந்து 0 1 2 3 4ன்னு ஒரு இது லோட் பண்ணுறோம், ஓகேவா? ம் இதில் 0 to 15, அதாவது லாஸ்ட்டு 2 பைட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஓகேவா? அதாவது 8 பிட்டு, ஓகே சாரி 16 பிட்டு, ம் 16 பிட்ஸு, ஓகேவா? ம் ரேக்ஸில் வந்து லாஸ்ட்டு 16 பிட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகும், மிச்சதெல்லாம் 0 0ன்னு வந்துடும். இதே இஏஎக்ஸ் அப்படிங்கிறப்போ 16 பிட் வந்து 0 0வா இருக்கும், 16 பிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே ஏஎக்ஸில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஏஎக்ஸில் வந்து ஏஹெச்சில் வந்து 12 34 ஹாஃப் ஆஃப் தானே ரெண்டும். ம் ம் இந்த ஏஹெச்சுக்கு வந்து நீயா எனக்கு வந்து ஒன்று பண்ணி கட்டுற. இது ஓகே எப்படி இப்போ ஏஹெச்சுக்கு ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏஹெச் அப்படின்னு போட்டு ஒன்று எழுதிட்டு ம் அது எப்படி ரேக்ஸில் ஸ்டோர் ஆகும், எப்படி இஎக்ஸில் ஸ்டோர் ஆகும், எப்படி ஏஎக்ஸில் ஸ்டோர் ஆகும், ம் ஏஹெச்சில் எப்படி ஸ்டோர் ஆகும், ஏஎல்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னு எனக்கு பண்ணி கட்டுறேன். ஈஸி தான். உங்களுக்கு தான் வியூவர்ஸ். ஏஎல் ஏஎல்ல வந்து 0x56 அப்படின்னு நான் ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன், லோட் பண்ணியிருக்கேன், ஓகே? சேவ்னே வருது வாயில். லோட் பண்ணியிருக்கேன். அது ரேக்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும், ரேக்ஸில் வந்து இப்படி லோட் ஆகும். லாஸ்ட்டில் 8 பிட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? ஓகே அதே மாதிரி தான் இஏஎக்ஸ்லையும் லாஸ்ட் 8 பிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ம் ஏஎக்ஸ்க்கு அப்படியே போயிடும். ம் ஆனால் ஏஹெச்சுக்கு வந்து 0 0, ஏன்னா அப்பரில், ஆமாம் ஸோ அது 0 0ன்னு மாறிடும். ஏஎல்ல வந்து 56 அப்படியே வந்துடும், ஓகே ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஏஎல்ல வந்து உன்னால் 65 கேரக்டர் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏல ஏ ம் வந்து ஒரு 65 கேரக்டருக்குன்னு வச்சுக்க, ஓகே உன்னால் ஏஎல்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே ஏஎக்ஸில் 1000 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும், ஓகே இதை விட லார்ஜாக இருக்கும். ம் இதே இது இஏஎக்ஸ் அப்படின்னா அதை விட லார்ஜரா 10 லேக் வரைக்கும். ஓகே 10 லேக்கா 1 லேக்கா 1 லேக் வரைக்கும், ஓகேவா? ம் இதில் 1 crore வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ரேக்ஸில், அதை விட லார்ஜர் நம்பர் 0 to 255, ம் ஓகேவா? இது வந்து இதெல்லாம் அதோட ஸ்டோரிங் வேல்யூவல். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா எவ்வளோ உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும், சாரி எவ்வளோ இதால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு டேபிள். இப்போது ஏஎல்ல வந்து நீங்கள் ஒரு 300 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 255க்கு பதிலாக 300 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ இதனால தான் ரெஜிஸ்டர்னா என்னங்கிறத நான் பார்க்கணும், உங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இதை மட்டும் இப்போது ஒரு காமனாக மனசில் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இப்போது ரெஜிஸ்டர்ஸில் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது வெறும் ஒரு ரெஜிஸ்டரோட இது தான். கிட்டத்தட்ட 16 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து ஒரே சிபியூல 16 ரெஜிஸ்டர் இருக்குமா? ஆமாம். இப்போது இது நான் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டோரி, ரேக்ஸோட ஸ்டோரி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேக்ஸில் வந்து இஏஎக்ஸு, ஏஎக்ஸு, ஏஹெச், ஏஎல்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆர்பிஎக்ஸ், அதாவது பேஸில் இபிஎக்ஸ், பிஎக்ஸ், பிஹெச், பிஎல்னு இருக்கும். ஆர்சிஎக்ஸில் இசிஎக்ஸ், சிஎஸ், சிஹெச், சிஎல்னு இருக்கும். ம் அதே மாதிரி ஆர்டிஎக்ஸ், ஆர்எஸ்ஐ எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் இருக்குது, ஓகேவா? இது எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகும், ஆனால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்றாப்புல அப்ளை ஆகும், ஓகேவா? அதை நான் என்னங்கிறத போக சொல்லி கொடுக்குறேன், எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பிகினர்ஸ்க்கான கொஷின் வைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருக்கு கொஷின்ஸ் இருக்கும், இவன் நான் கேட்க வேணும்னு சொல்லிட்டேன் அந்த கேள்வியை. ம் ஏன்னா ஆல்ரெடி இங்கிலீஷ் வீடியோ இருக்கும்போது கேட்டிருந்தான், ஸோ நான் வந்து இப்போ கேட்க வேணும்னு சொல்லிட்டேன். ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது, 4 கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். 4 கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் நான் எடுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 4 கொஷின் இருக்குது. யார் கமெண்டில் கேட்குறீங்கிறத நான் பார்க்கணும். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கேளுங்க, நான் கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு சின்ன வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சால் தான் என்னால் இதை இன்னும் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம், இப்பொழுதுக்கு நான் ஒரு சாம்பிளாக ஒரு இது ஒரு பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா,
எங்கடா போட அந்த டேபிள் இருந்தா இருக்கு. இப்போது ரேக்ஸில் 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டோட்டல் ஸ்லாட் 64 பிட்லேருந்து 57 வரைக்கும் இங்கே சேவ் ஆகிருக்குது. 56லேருந்து 49, 48லேருந்து 41, 40லேருந்து 43, 32லேருந்து 25, 24லேருந்து 17, 16லேருந்து 9, 8லேருந்து 1. ஓகேவா? இப்போது ரேக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துடும். 64 பிட் 64 to 1 வரைக்கும் வந்துடும். ஓகேவா? இதுதான் ரேக்ஸ். இதில் இருக்க எல்லாமே ரேக்ஸுக்கு சொந்தமானது. ஓகேவா? இதே இது இஏஎக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 32 பிட். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா 30 to 1, அதாவது இந்த 4 மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இதுதான் இஏஎக்ஸ் பண்ணக்கூடிய வேலை. இப்போ இதே இது ஏஎக்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 16 to 1. ஓகேவா? இந்த 16லேருந்து இந்த 1 வரைக்கும் ஏஎக்ஸ் எடுத்துக்கிறோம். இதே ஏஎல் என்ன பண்ணும், ஏஹெச் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் சொல்லணும். சரிடா விட்றா. ஏஹெச் ஏஎல் என்ன பண்ணும், எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்க, நான் பார்க்கணும். ஓகேவா? நான் உன்கிட்ட கேட்கல. சரி, ஓகே. ஏஹெச் என்ன பண்ணும், ஏஎல் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலாக யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தே ஆகணும். ஸோ இப்போ இதை விட்டுட்டு உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இவனுக்கே புரிஞ்சிருச்சு. இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ரேக்ஸ்னால் என்ன, அப்புறம் என்ன ஆர்பிஎக்ஸ்னா என்ன, இது எல்லாத்துக்கும் கவுண்டர் டேட்டா சோர்ஸ் சோர்ஸ் இண்டெக்ஸு, டெஸ்டினேஷன் இண்டெக்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர், இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருக்கேன்ல. இந்த ஆர்ஐபி தான் நீங்கள் ஹேக்கர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் ரெஜிஸ்டர் அடுத்து என்ன விஷயம் பண்ணும், அதாவது என்ன விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் தான் எல்லாமே. ஸோ இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆர்ஐபி ஈக்குவல் டு கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போது நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி பண்ணலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன் சியில். நான் கேட்டு simple.sim போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் நான் எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வந்து நான் இதை புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேவா? ஆரம் சிம்பிள். ஓகே, ஆல்ரெடி கம்பைல் பண்ணி வச்சுருந்தேன். டெல்டா டெஸ்ட் ஜிசிசி கிளியர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓகே ஜிசிசி G for debugging. Okay, simple.c சிம்பிள்னு நான் வந்து இப்போ இதை கம்பைல் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது வந்து டீபக்கிங் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிடிபி சிம்பிள் அப்படின்னு போட்டு நான் பண்ணோம். ஜிடிபிக்குள்ள என்ட்ரு ஆயிடுவோம். என்ட்ரு ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். ஓகேவா? நான் அப்போ தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியும். பிரேக் மெயின் ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை ரன் பண்ண போகிறேன். ஓகே, என்ட்ரு ஆனா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்ட் ஏ அப்படிங்கிற இது என்ன இருக்குது. ஓகே, இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இவ்வளோ நேரம் நான் சொன்ன ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் தான் பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு சேட்டில் போட்டு காமிச்சேன், அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு ரியல் டைமில் காமிக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரெஜிஸ்டர்ஸ். ரேக்ஸ் ஆர்பிஎக்ஸ் ரேக்ஸ் நான் சொல்லி கொடுத்த ரேக்ஸ் இதுதான் அக்குமுலேட்டர் சிம்பிள் கால்குலேஷன் ஃபங்க்ஷன். இதுதான் ஆர்ஐபி இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். அடுத்து என்ன பண்ணணும் இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இதில் தான் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போது இதில் இருக்க எல்லா வேல்யூவும் பார்த்துருப்பீங்க. த வேல்யூ இஸ் த மெமரி அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஆர்ஐபி தான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு மெமரி அட்ரஸ். ஓகேவா?
இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ஐ சரி ஸோ ஸ்டார்ங்கிறது சரி கைஸ் ரைட் இல்லை ரைட் அவைலபிளா தப்பா இதில் டைப் அடிச்சணும். சாரி எக்ஸ்ஐ ஆர்ஐபி ஓகே. தட்ஸ் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் த சிபியூ எக்ஸிக்யூட். அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அடுத்து சிபியூ எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெப்பி. இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெஜிஸ்டரை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 9:15 அப்படின்னு மாறிடுச்சு ஆர்ஐபி. கரெக்டா? நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் ஆர்ஐபி ஒர்க் ஆகும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபெட்சு, எக்ஸிக்யூட், அப்டேட். அதாவது ஆர்ஐபியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெட்ச் பண்ணும், அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும், ரெஜிஸ்டருக்கு திருப்பி அப்டேட் பண்ணும், திருப்பி ஆர்ஐபி வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மூவ் பண்ணும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இது ஏன் உங்களுக்கு ஹேக்கிங்கில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, சாரி, இது ஏன் ஹேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போது ஷெல் கோட் ரைட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஷெல் கோட் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அசம்பிளி மூலயமா டைரெக்டாகவே ரெஜிஸ்டரை மேனிபுலேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சிஸ்காலோட நம்பர் சிஸ்கால் நம்பர் என்ன அப்படிங்கிறத எனக்கு வந்து யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அசம்பிளியில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்புறம் பஃபர் ஓவர்ஃப்ளோ, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா ஆர்ஐபி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். அடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதாவது ஒரு மால்வேர் அனலைஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரிஞ்சால் த வேர்ல்ட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் தான். உங்களுக்கு கம்ப்யூட்டரில் எதுனாலும் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இஸ் த பெஸ்ட் திங். இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்குள்ளே போகலாம். ஓகேவா? ஏன்னா என்ன சொல்கிறது, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பண்ணுங்கள். அதை பண்ணி எனக்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்கள். பண்ணிட்டு ஸ்டாக்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட்டானதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா ஸ்டாக்குக்கு மூவ் ஆயிடலாம். உங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டேட்டா ஸ்டாக் போயிடலாம். ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டாக்கு, பேஸ் மெமரி, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதுவும் ஸ்டாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓஎஸ் லெவலில் போகிற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர்ஸில் ரெண்டு மட்டும் பார்க்குறோம். ரெஜிஸ்டரில் ஏன் ரெண்டு மட்டும் பார்க்குறோன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சரியா? இந்த மாதிரி தான் எல்லாம் எவால்வ் ஆயிருக்கு. நான் வந்து எவால்வேஷன் ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது எப்படி ஒர்க் ஆகும், அவரோட எவால்வேஷன் ஸ்டோரி, அவ்வளோதான். ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்படிங்கிற செல்ஃப் ஸ்டடி இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் திங். நீ வந்து ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா நீ அதை பார்க்கவே மாட்ட, அதை பண்ணவும் மாட்ட. உனக்கு அது புரியுதோ இல்லையோ, நீ அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. உனக்கு புரியலங்கிறப்போ நீ கமெண்ட் பண்ணுவ, நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரியுதா? எல்லாத்தையும் நானே உனக்கு வந்து யூடியூப் வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உன்னோட எஃபர்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இல்லை, புரியுதா? நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னா உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் இந்த மாதிரி இது கொடுக்குறது. புரியுதா? இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் என்னென்னு பார்ப்போம். நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஃபெட்சுங்கிறது வந்து ரீட் அட் ஆர்ஐபி. அதாவது ஆர்ஐபி என்னங்கிறத ரீட் பண்ணோம், அதுக்கடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறத டீகோட் பண்ணோம். அதாவது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்.
அப்புறம் ஆர்ஐபியில் அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். நம்ம இப்போ பண்ணி காமிச்சோம்ல சீல அந்த மாதிரி தான் பண்ணும். இதே வேலையை ரிப்பீட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸில். ஓகே, ஆமாம், பில்லியன்ஸ் ஆஃப் டைம் பெர் செகண்ட். ஓகேவா? இதைத்தான் உங்கள் சிபியூ பண்ணக்கூடிய வேலை. நீங்கள் இப்போ குரோம் ரன் பண்ணுறதோ இல்லை எதுனாலும் ஓகே, என்ன ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணாலுமே இதை தான் பண்ணும். தௌசண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறது, ஒரு ரியல் ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் நான் காமிக்கிறேன். ஓகேவா? பிஜே டம்பே -d எல்எஸ்ங்கிற கமெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 8 - 50. ஓகே, this is the ls command in assembly. Every line is a one instruction. இதில் இருக்க ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? see this: move, push, call, jump. This all are CPU instructions. அது புரியுது. அது பக்கத்துல அந்த அதெல்லாம் புரியும் தம்பி. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? உடனே உங்களுக்கு புரியணும்னா எப்படி புரியும்? எல்லாத்தையும் போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் குழப்பி போட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ உன் மண்டை குழம்பி சுற்றி சும்மாவே நெட்ஒர்க்கிங் பற்றி எடுத்ததுக்கே நீ குழம்பி சுற்றிட்டு இருந்த. இதில் நான் அசம்பிளி ஃபுல் பேசிக்கு. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி ஃபெச் ஆகுதுங்கிற சைக்கிள் தான் இது. இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நான் வந்து பேசிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்லித்தரேன். ஃபெச்னா என்ன, ஆட்னா என்ன, ஜம்ப்னா என்ன, மூவ்னா என்ன, இது எல்லாமே ஒரு அசம்பிளி கிளாஸ் மாதிரி போகலாம். கவலைப்படாதீங்க, அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஒரு ஃபெச் கோடு, ஃபெச் டி கோடு, எக்ஸிக்யூட் அப்டேட் மட்டும் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து நானே சும்மா டாக்குமெண்ட்டில் க்ரியேட் பண்ணி அதை சொல்லித்தரேன் எப்படி என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் கொஸ்டின் ஒன்று கேட்டனோ நீங்கள் எனக்கு அதெல்லாம் பதில் சொல்லிட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்டாக்கோட வீடியோ வேணும் இல்லை இதோட டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க், ஐ வில் அப்டேட் இட். பை கைஸ். இந்த வீடியோ புரியுதா இல்லையான்னு கூட. ஆமாம், இந்த வீடியோ புரியுதா இல்லையான்னு கூட சொல்லிடுங்க. ஏன்னா இவனுக்கு வந்து புரியும், ஏன்னா இவன் ஆல்ரெடி படிச்சிட்டான். உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறதா எனக்கு புரியல. ஏன்னா நான் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வேறு மெத்தடில் டீச் பண்ணுவேன். இந்த மெத்தட் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான எடிட்டிங்கோ இல்லை ஆல்ரெடி ஃபுல்லாக ப்ரிப்பேர்ட் டாக்குமெண்ட் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். இது ஆல்ரெடி இங்கிலீஷில் எடுத்த ஒரு வீடியோட டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டேன். வீடியோ சும்மா ஒரு டாக்குமெண்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணி வச்சுருந்தேன். அது இங்கிலீஷ் வீடியோ எடுக்கும் போது அதை அப்படியே வச்சு தான் தமிழ் வீடியோ எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் புரியல அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் பர்டிகுலர் பாயிண்ட்ஸுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறேன். தட்ஸ் ஆல்.